இன்று முதல் இஸ்ரேல் மேல கடுமையான தாக்குதல்களை தாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற அறிவிப்புகளை தற்போது ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் 2024 நவம்பர்ல அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய மோதல் தற்போது உச்சம் தொட்டு வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டது முதலாக ஈரான் கடுமையான தாக்குதல்களை பிராந்தியம் முழுவதும் நடத்தி வருகிறது. குறிப்பாக தன்னுடைய எதிரி நாடுகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை தாக்குகிற அதே நேரம் தாறுமாறாக இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. பல செய்திகளை வெளியே விடாமல் இஸ்ரேல் தடுத்தாலும் இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் அதே போன்று வைனட் உள்ளிட்ட பல ஊடகங்கள் அந்த செய்திகளை வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் இஸ்ரேலுக்குள்ள மாத்திரம் 200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு தாக்கு நடத்துகிற அதே நேரம் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறது. இந்த தளங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஈரானுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்குள்ளதான் இருக்கிறது. குறிப்பாக குவைத் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, கத்தர் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, பஹ்ரைன் மேலே தாறுமாறான தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். அதே நேரம் துபாய் மேலே கடுமையான யுஏயினுடைய பகுதிகள் மேலே கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஈவன் சவுதியினுடைய ரியாதுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸை இலக்கு வைத்து கடும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதே போன்று சைப்ரஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஏன்னா சைப்ரஸில் இஸ்ரேலுடைய பேஸ் இருக்கிற காரணத்தினால சைப்ரஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. நேற்றைய தினம் ஒமானில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் மேலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்று முதல் ஜோர்தான் மேலேயும் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஈரான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, உங்கள் நாடுகள் மேலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாடுகளோடு நாங்கள் நட்பில் இருக்கிறோம், அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸுகள் தான் இலக்கு வைக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரம் இந்த அரபு நாடுகள் எல்லாம் இணைந்து ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. ஈரானுடைய தூதுவர்களை, அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தூதுவர்களை அழைத்து கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. அதான் அஃபீஷியலாக இன்டர்நேஷனல் லா பிரகாரம் செய்ய வேண்டிய விவகாரம். யுஏஇ கூடுதலாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய எம்பசியை மூடி இருக்கிறாங்க. தங்களுடைய எம்பசி ஈரானில் இருந்தது, அதை மூடி அங்கே இருக்கக்கூடிய தூதரை விட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் கூடுதலாகவே யுஏஇ செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது பதட்டம் உச்சம் தொடுகிறது. காரணம் என்னன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய USS ஆப்ரகாம் லிங்கன் என்கிற விமானம் தாங்கி கப்பல் மேலேயே 4 பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய உச்சகட்ட தாக்குதல்களாக இதுவெல்லாம் பார்க்கப்படுகிற அதே நேரம் ஹொர்முஸ் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. வளமையில இந்த தாக்குதல்களை ஹவுத்தீஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் ஹவுத்தீஸ் களத்துக்கு வரல. இந்த தாக்குதல்களை தற்போது முழுவதுமாக ஈரானே பண்றாங்க. இதுவரைக்கும் ஒரே நேரத்தில் ஆரம்பத்தில் ஒரு கப்பலுக்கு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. நேற்றைய தினம் அமெரிக்கா பிரித்தானியாவினுடைய 3 மாபெரும் பெட்ரோல் டேங்குகளுக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். டேங்கர்கள், அது கப்பல்கள். அந்த கப்பல்கள் மேல கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை பார்க்க முடியும். இதே நேரம் தற்போது பெட்ரோல் எரிபொருட்களுடைய விலையேற்றம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் காரணமாக குறிப்பாக ஜப்பான் இன்றைய நாள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பெட்ரோல் விலையேற்றம் தாங்க முடியாததாக மாறிவிடும் ஈரான் மீதான தாக்குதல்கள். எனவே இதுக்கு உடனடியாக முடிவு வரணும், இல்லைனா உலகம் முழுவதும் இதனுடைய தாக்கத்தை செலுத்த வேண்டி வரும் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எந்த காரணம் கொண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் எங்களுடைய போர்சஸ் ஈடுபட மாட்டாது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு நடுவில் இவ்வளவு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஈரானுடைய ஃப்ரக்சிஸ் குழுக்களாக இயங்கக்கூடிய ஹவுத்தீஸ், அதே போன்று கதாயிபு ஹிஸ்புல்லா ஈராக்ல இருக்கிறாங்க. இந்த 2 சாராரும் இதுவரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் இந்த தாக்குதல்களுக்குள்ள பண்ணல, கண்டனங்களை தான் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்று முதல் இஸ்ரேல் மேல கடுமையான தாக்குதல்களை தாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற அறிவிப்புகளை தற்போது ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் 2024 நவம்பர்ல ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு போயிருந்தாங்க. அந்த யுத்த நிறுத்தம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலோட செய்து கொண்டது கிடையாது, லெபனான் கவர்மெண்ட் இஸ்ரேலோட செய்து கொண்ட ஒரு யுத்த நிறுத்தம். அதன் அடிப்படையில் ஹிஸ்புல்லாக்கள் ரொம்ப அமைதி காத்து வந்தார்கள். கடுமையான தாக்குதல்கள் அதுக்கு பிறகு யுத்த நிறுத்தம் மீறலாக ஹிஸ்புல்லாக்கள் மேலே இஸ்ரேல் நடத்தி வந்த நிலையிலேயும் எந்த விதமான பதில்களை
போர்களையும் தாக்குதல்களையும் நடத்தாமல் 2024 நவம்பர் முதலாக ஹிஸ்புல்லாக்கள் அமைதியாக இருந்து வருகிறார்கள். அதற்கு ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரணம், ஹிஸ்புல்லாக்களுடைய முக்கியமான பல தலைவர்களை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹசன் நசருல்லா அவர்கள் கொல்லப்பட்டது, அதற்கு பிறகு ஹிஸ்புல்லாக்களுடைய ஃபுவாத் ஷுக்கூர் ஜெனரல் கொல்லப்பட்டது. இப்படி நிறைய தாக்கங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டதுனாலையும் சிரியாவினுடைய இழப்பு காரணமாக அவர்களுக்குரிய ஆயுதங்கள் வறுத்து குறைந்ததுனாலும் அவங்க தாக்காமல் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில தான் தற்போது நேரடியாக தாக்குதலுக்கு களமிறங்கி இருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா. குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம், அதாவது இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஒரு போர்ட், மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக இருக்கிற ஹைஃபா போர்ட்டுக்கு அங்க இராணுவ தளவாடங்களும் இருக்கிற காரணத்தினால மிக கடுமையான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். 15 மாத கால ஆக்கிரமிப்புக்கு பிறகு, 15 மாத காலங்கள் கிட்டத்தட்ட அமைதியாக இருந்ததற்கு பிறகு தற்போது தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோடு ஏற்கனவே லெபனான் மேலே ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவம், ஆக்கிரமிப்பு இராணுவம் மீண்டும் உச்சகட்ட தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி 2 கட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் லெபனான் மேலே தாக்குதல் நடத்துகிறது. அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணமே ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டது தான். ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்துகிறோம் என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரியதொரு தாக்கமாக தற்போது இந்த ரீஜனுக்குள்ள வந்துடும். ஏன்னா ஹிஸ்புல்லாக்கள் களத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்ததாக ஹவுத்தீஸ் களத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஹவுத்தீஸ் களத்துக்கு வந்தாங்கன்னா கப்பல்கள் மீதான தாக்குதல்களை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. கத்தாய்பு ஹிஸ்புல்லா களத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிற அமெரிக்க நிலைகள் மேலே அவங்க தாக்குதல்களை நடத்துவார்கள். தரைப்படை என்கிற வகையிலையும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அணியாக அவர்கள் இருக்கிறார்கள். இதுவெல்லாம் பிராந்தியத்தில் அதாவது அரபு நாடுகளுக்கு தான் பெரிய அழுத்தமாக இது மாறப்போகிறது. அரபு நாடுகள் தான் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஈரான் இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை புரிய முடிகிறது. ஈரான் தன்னுடைய ஆன்மீக தலைவருடைய இழப்புக்கு பழிக்கு பழி தீர்த்தியாகவும் எங்கள் தாக்குதல்கள் இதுவரை இல்லாத வகையில் கடுமையாக பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அமெரிக்காவினுடைய கப்பலுக்கு அவங்க தாக்குதல் நடத்தி 5 அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. 5 சோல்ஜர்ஸ் கொல்லப்படுறதுங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆனால் கண்டிப்பாக 5 பேர் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க, அதை விட அதிகமாக கொல்லப்பட்டிருக்க வேண்டும். 2வது, அந்த விமானம் தாங்கி கப்பலில் வேறு என்ன தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை, வெளிவரவும் விடமாட்டாங்க என்பது நமக்கு தெரியும். மேற்கு ஊடகங்கள் முழுவதுமாக மேற்குக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். இந்த செய்திகளை வெளியே கொண்டு வர மாட்டார்கள். இந்த நிலையில் தான் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து திரண்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. உடனுக்குடன் இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் இணைந்து கொண்டு, அதே போன்று நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்களையும் அதே போன்று நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும். அல்லாஹு தாலா அனைவரையும் நிம்மதியாக இருக்கிற, அமைதியாக இருக்கிற, யுத்தங்கள் அற்ற, தாக்குதல்கள் அற்ற, ஆக்கிரமிப்புகள் அற்ற ஒரு பூ உலகை நமக்கு தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை இந்த புனிதமிக்க ரமலானிலே முன்வைப்போமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால், நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கடி சந்தோஷம் கட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி பௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார். வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா? சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி
அல்லாஹ் உங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.